வெல்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி சிஜிஎல் ஆர் சிஹெச்எஸ்எல் ஆர் சிபிஓ எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து கலந்துக்கிறதா இருந்தாலும் அதில் மென்சுரேஷன் டாபிக் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மி அப்படின்னாலும் டாபிக் வந்து ஈஸி அப்படின்றதால நீங்கள் கட்டாயம் எந்த ஒரு கொஸ்டினையுமே விடாமல் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த சாப்டர் இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு நம்ம மென்சுரேஷன் 2D சம்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஒரு 15லேருந்து 20 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். எல்லாமே வந்து ப்ரீ ஒய் சரிங்களா? ஸோ செஷனை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஒன்று, இஃப் யூ ஹேவ் ஹெட்செட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களால் கிளாஸில் ஃபோக்கஸாக இருக்க முடியும். செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீனில் ஒரு கொஸ்டின் வரும்பொழுது நீங்களே பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து வீடியோ பார்க்கலாம். இல்லை கொஸ்டினை பார்க்கும்போது ஓரளவுக்கு ட்ரை பண்ண முடியும்னா நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் சாப்டர்ஸுமே கிடைக்கும். எஸ்எஸ்சி, ரயில்வே, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் கலந்துக்கிறதா இருந்தாலும், இல்லை டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ் கலந்துக்கிறதா இருந்தாலும் எல்லா பிவிக்யூஸ் எல்லா செஷன்ஸுமே நம்ம பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சம்க்கு போயிடலாம். அண்ட் arc of length 23 centimeter subtends 18 degree angle at the center. ஸோ நமக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு செக்டார் இருக்கு. இந்த செக்டார் மேக் பண்ற ஆங்கிள் வந்து 18 டிகிரி, அதாவது மிடில். ஓகேங்களா? அதோடைய லென்த் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 23.1 அப்படின்றது. இந்த லென்த் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் தி ஏரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கணும், சரிங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ரேடியஸ் வச்சு ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆர்க் லென்த்துடைய ஃபார்முலா என்ன, தீட்டா பை 360 இன்டூ 2πr இஸ் ஈக்குவல்ஸ் டு அவங்க கொடுத்த 23.1 போட்டுக்கோங்க. ஸோ தீட்டாவுடைய வேல்யூ என்ன, 18/360 இன்ட்டு 2 இன்ட்டு பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 23.1. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 18 360 அடிச்சா 20, இந்த ரெண்டையும் 20 அடிச்சா எனக்கு 10ன்னு வரும். இந்த 10 நான் இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா 231 வந்துடும். அப்போ r இஸ் ஈக்குவல்ஸ் டு 231 இன்டூ 22/7. அப்படியே இந்த பக்கம் தூக்கிட்டு போனால் தலைகீழா மாறுமா? அப்போ 7/22. இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் 11 டேபிள் அடிச்சேன்னா இது 2 11s ஆர், இது 21 11s ஆர்னு வரும். அப்போ உங்களுடைய r வேல்யூ 21 × 7 என்ன கிடைக்கும், 147/2ன்னு வருது. ஸோ இதை வந்து நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஏரியாவுக்கான ஃபார்முலா என்னது, ஏரியாவுக்கான ஃபார்முலா வெறும் πr² தான். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க, θ/360 யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க கேட்குறது ஏரியா ஆஃப் சர்க்கிள் கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ ஏரியா 22/7, பை வேல்யூ, ஆர் வேல்யூ என்ன, 147/2, 147/2. ஸோ ஒன்று கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து 21 டைம் வருமா? அடுத்து இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 10.5 வரும். இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 11ன்னு வரும். ஓகேங்களா? இது ரெண்டு தான் மல்டிப்ளை பண்ணுங்க. 147 × 105 மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 7 5 35, 3 I3 20 23 3 மிச்சம் 2, I1 5 5 2 7, அடுத்து 0 0 0, அடுத்து 7 4 1. ஸோ அப்போ என்ன ஆகும், 5 3 14 4 மிச்சம் 1 5 1ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ 15435 வந்துருச்சு. இன்ட்டு நான் 11 பண்ணோம், 11 இருக்குல்ல இங்க, ஸோ அதை பண்ணோம். அதை பண்ண என்ன ஆகும் பாருங்க, 5 5 3 8, 3 4 7, 4 5 9, 5 1 6, ஒரு 1, 17978. சரிங்களா? இங்க பாயிண்ட் நம்ம 0.5 வைக்கணும்ல, ஸோ அதுக்கு வச்சிடறோம். அவ்வளோதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏல இருக்காது. எஸ், ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. மல்டிப்ளைங் பை 11 எனக்கு ஷார்ட்கட் மெத்தட் தெரியும், அதனால நான் போட்டிருக்கேன். நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 16978.50 தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த சம் போலாம். ஃபர்ஸ்ட் சம்மே கொஞ்சம் கால்குலேஷன்ல பெருசா போயிடுச்சு. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் போன கொஸ்டின் அளவுக்கு லென்த் எல்லாம் போகாது, ஏன்னா டேரக்டாவே நீங்க சப்ஸ்டிட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஃபைண்ட் ஏரியா, செக்டாருடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ரவுண்ட் ஆஃப் டு 1 டெசிமல் அப்படின்றாங்க. ஸோ கிவன் வந்து ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர், தீட்டா வந்து 60. ஸோ ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் செக்டார், இதோட ஃபார்முலா வந்து சேம் அதே தான், போன சம் யூஸ் பண்ணது, θ/360 இன்டூ πr². ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். 60/360 இன்டூ பையுடைய வேல்யூ 22/7 இன்டூ ஆருடைய வேல்யூ 5 × 5. ஸோ இது ரெண்டு எனக்கு 6ன்னு வந்துச்சு. இது அடிச்சா 3 11. ஸோ மீதி என்ன இருக்கு உங்களுக்கு, 21 டினாமினேட்டர்ல வருது. நியூமரேட்டர்ல 5 25 × 11 275. ஸோ
ஸோ எத்தனை டைம் வரும் பாருங்கள், 275 பை 21. ஸோ ஒரு 21 மீதி 6 5 வருது, 2 21 48 வருமா, மீதி 17 வருது. ஓகேங்களா? ஸோ புள்ளி வச்சு ஒரு 0 போட்டால் எத்தனை வரும், 8 டைம் வரும், 8 1 8 8 2 16ன்னு வருது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 12.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சிம்பிள் தான், இது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அவங்களே கொடுத்துட்டாங்க, ரவுண்ட் ஆஃப் டு 1 டெசிமல் கொடுத்துட்டாங்க, அதனால நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த சம் போயிடலாம், இது சிம்பிள் தான். நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க, ஏரியா ஆஃப் செக்டார் ஆஃப் சர்க்கிள் ரேடியஸ் 12 சென்டிமீட்டர் இஸ் 32 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஃபைண்ட் த லென்த். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் சம்முக்கு உள்டா. ஃபர்ஸ்ட் சம்ல வந்து லென்த்ல இருந்து நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம்ல, இங்க வந்து ஏரியால இருந்து வி ஆர் ஃபைண்டிங் லென்த். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம், 32 பை ஃபர்ஸ்ட் ஏரியா வந்து எழுதிக்கோங்க. பை ஆர் ஸ்கொயர் அவங்களும் கொடுத்துட்டாங்களா? ஓகே, ஸோ ஏரியாவுடைய ஃபார்முலா என்ன? ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல்ஸ் டு தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு அவங்களே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 32 பைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த பையன் கூட அடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ தீட்டா பை 360 இன்டூ ஆர் ஸ்கொயர் உங்களுக்கு என்ன வரும், ஆர் ஸ்கொயர் வி ஆர் கெட்டிங் 12 ஸ்கொயர். ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 32. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அந்த பக்கம் கொண்டு போய் கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 32 இன்ட்டு 360 பை 12 ஸ்கொயர் கீழே வந்துடும். ஸோ 12 இன்ட்டு 12ன்னு வரும். ஸோ ஒரு பக்கம் அடிச்சோன்னா எனக்கு இது என்ன ஆகும், 30 வருமா, 12 30. அகைன் நம்ம இதையுமே வந்து கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா இதில் பண்ணலாம், 3 டேபிளில் பண்ணுறேன். ஸோ 4 3s are 12, 10 3s are 4 32 அடிச்சா 8 வருது. அப்போ மீதி 8 இன்ட்டு 10 80 டிகிரின்னு கிடைக்குது. ஸோ 80 டிகிரி வந்து எனக்கு இப்போ தீட்டா. அவங்க என்ன கேட்குறாங்க, லென்த்து கேட்குறாங்க. ஸோ லென்த்துக்கான ஃபார்முலா என்ன, எஸ் குயிக்காக போட்டுடலாம், இதெல்லாம் ஈஸி தான். ஸோ லென்த்துக்கான ஃபார்முலா தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர். ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே பை இருக்குன்றதால நான் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெறும் 8 பை 36 இன்ட்டு 2 இன்ட்டு பை இன்ட்டு 12, அவ்வளோதான். 0 0 கேன்சலு. சரிங்களா? 8 வந்து 4 2 8, இல்லை எதில் ஒன்றா கேன்சல் பண்ணலாம், நீங்கள் உங்கள் இஷ்டம். ஸோ 2 4 8, 9 4 36. சரியா? அடுத்து இது 3 3, இது 4 3. ஸோ 4 4 16, 16 5/3 தான் ஆன்சர். இருக்கா பாருங்க. ஆமாம், ஆப்ஷன் ஏவிலேயே இருக்கு. உங்களுக்கு நான் வேகமாக போடுற மாதிரி தெரியும், ஆனால் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், டேரெக்டான கொஸ்டின் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ 4th கொஸ்டின் பாருங்கப்பா. எ செக்டார் ஆஃப் அ சர்க்கிள் whose radius 10 cm formed at 60 degree at the center, what will be its area? ஸோ டேரெக்டாக கேட்குறாங்க, அண்ட் பை வேல்யூ 3.14 யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், செக்டார் ஆஃப் ஏரியா தானே கேட்குறாங்க. ஓகே ஃபைன், டேரெக்டாக போட்டுருங்க. அப்போ எல்லாமே இருக்குது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபார்முலா வேணால் ஒரு டைம் எழுதிக்கோங்க, தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ தீட்டா எம்புட்டு 60, அதே 360, பை வேல்யூ அவங்களே 3.14 வச்சுக்க சொல்லிட்டாங்க. இது உங்களுக்கு 10 இன்டூ 10 100. அப்போ வெறுமனே நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இதை கேன்சல் பண்ணால் 1/6. ஸோ 1/6 இன்ட்டு 314. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணால் சம்மு ஓவர். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, ஐஆர் 30. ஓகே, ஆப்ஷனை பார்த்தா தெரியுது உங்களுக்கு, ஏ மட்டும்தான் தெரியுதா, ஏவா இல்லை டிஆர் இருக்கலாம், பார்க்கலாம். 1 14, அடுத்து 2R 12, மிச்சம் 2 புள்ளி வச்சு ஒரு 0 போட்டிங்கன்னா 3R 18 18ன்னு இது போய்கினே இருக்கும், 2 3 போயிட்டே இருக்கும். 52.33. ஆப்ஷன் ஏ தான். ஏன் கண்டினியூஸாக ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக வருதுன்னு தெரியல. ஓகே ஃபைன், இது கிளியர் தானப்பா. இது எல்லாமே டேரெக்டான கொஸ்டின் தான், கஷ்டம் கிடையாது. சரிங்களா? அடுத்த சம் போயிடலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கப்பா. தி பெரிமீட்டர் ஆஃப் அன் ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிள் இஸ் 48 சென்டிமீட்டர், ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா அப்படின்னு கேட்குறாங்க. பெரிமீட்டர் கொடுத்துட்டு நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க, ஏரியா கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஜஸ்ட் கன்சிடர் ஒன் ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிள். நமக்கு என்ன தெரியும், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு தெரியுமா? அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3a இஸ் ஈக்குவல்ஸ் டு 48ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a இஸ் ஈக்குவல்ஸ் டு வாட், 48/3, 16 சென்டிமீட்டர். இது ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரிங்களா? 3 சைடும் ஈக்குவல், 3த்தையும் ஆட் பண்ணால் 48 வருதுன்னா ஒரு சைடு வந்து எவ்வளோ இருக்கும், 16ன்னு இருக்கும். இப்போ ஏரியா ஆஃப் ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன தெரியுமா, ஏரியா ஆஃப் ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிள். ஸோ ஃபார்முலா தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா இஸ் √3/4 a ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். சரிங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, √3/4 a ஸ்கொயர் அப்படின்றாங்க. அப்போ எனக்கு 16 வந்திருக்குன்னா ஐ நீட் ரைட் 16 இன்டூ 16 எழுத போகிறேன். அப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 4ன்னு வரும். 4 இன்டூ 16 64 √3. ஸோ ஆன்சர் இஸ்
ஆப்ஷன் டி 64√3 தான். இது ரொம்ப பேசிக் லெவல் ஆஃப் ஒரு கொஸ்டின் மட்டும்தான். மற்ற கொஸ்டின் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். சரிங்களா, அடுத்தது போயிடலாம். இப்போ 6வது கொஸ்டின் பாருங்கப்பா. ஏரியா ஆஃப் செக்டார் இஸ் 1848 மீட்டர் ஸ்கொயர், சென்ட்ரல் ஆங்கிள் 270 கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ரேடியஸ். ஓகேங்களா, ஸோ ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா என்ன, அதே தான். ஸோ ஏரியா ஆஃப் செக்டார் சேம், theta by 360 into pi r square, which is equals to they have given 1848. இங்கே எழுதிக்கோங்க. இப்போ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, இதுல இருந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ தீட்டா கொடுத்துட்டாங்க. அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 270 by 316 கொடுத்துருக்காங்க. பையுடைய வேல்யூ 22/7, ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1848. ஸோ எதெல்லாம் நம்ம இங்கே கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்ணிடலாம். இது எக்ஸாக்டா 3 and 4 தானே, 3 times 4 times. சரிங்களா, அப்படியே 90 அடிச்சுட்டேன். ஓகேங்களா, அடுத்து இந்த 4 and 22 கேன்சல் பண்ணா 11 வரும், இது 2 times வரும். ஸோ மீதி எல்லாம் அந்த கொண்டு போங்க. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1848 இன்டூ இந்த 3/2 இந்த பக்கம் வந்தால் 2/3ன்னு வரும். அடுத்து 11/7 இந்த பக்கம் வந்தால் 7/11 வரும். ஸோ கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். 3 கேன்சல் பண்ணால் 6 3s are 1. அடுத்து இதுவும் ரிமைனிங் 1 6 3s are. இப்போ 11 டேபிள் இது கண்டிப்பாக கேன்சல் ஆகும் தான் நினைக்கிறாங்க, ஆகும். ஸோ 56 வருது. ஓகேங்களா, 56 2 7 ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 56 இன்ட்டு 2 இன்ட்டு 7. நம்ம வந்து ஆறு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பேர் எழுதினாலே போதும். அப்போ என்ன பண்ணலாம், 56 இன்ட்டு 2 இன்ட்டு 7. 56 இன்ட்டு 2 இன்ட்டு 7. யூ ஹேவ் 56 ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன ஆகும், 2 times 28 வருமா. ஸோ அகெயின் இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் 2 times 14 வரும். ஸோ ஐ எம் கெட்டிங் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 14 இன்ட்டு 14 வரும். ஸோ ஐ ஹாவ் 2 இன்ட்டு 14 தான் உங்களுடைய ஆன்சர். ஆன்சர் இஸ் 28 மீட்டர். ஆப்ஷன் டி இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போ 7th கொஸ்டின் பாருங்கப்பா. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் செக்டார் whose diameter is 7 and central angle is 108. நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். நம்ம ரிப்பீட்டாக நம்ம ஒரே மாதிரி தான் போட்டுட்டு இருக்கோம். லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு theta by 360 இன்டூ 2 pi r. ஸோ தீட்டா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 108 கொடுத்துருக்காங்க பை 360 இன்டூ இந்த 2r அப்படின்றது தான் உங்களுக்கு டயமீட்டர் தெரியும்ல. ஸோ டயமீட்டர் இஸ் நத்திங் பட் வாட், 2r. அப்போ அந்த 2rக்கு பதிலாக நான் 7ன்னு போட்டுக்கிறேன், பைக்கு பதிலாக 22/7. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் யூ கெட் தி ஆன்சர் ஈஸிலி. 7 அடிச்சிடுறேன். 108 360 எத்தனை டேபிள் அடிக்கலாம், 9 டேபிள் அடிக்கட்டுமா. 9 டேபிளில் 12 9s are 108. இது உங்களுக்கு 40. அகைன் இதை நான் 3 டேபிள் அடிச்சேன்னா 3 நாள் 12, சாரி 4 டேபிள் அடிக்கிறேன். 3 நாள் 12 பைத்து 4. அப்போ 3 இன்ட்டு 22/10. அப்போ 66/10. டெசிமல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6.6. ஒரு நிமிஷம் கூட ஆகல இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட ஆகல. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, இப்போ 19/7/23 வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஷிஃப்ட் 1ல. அடுத்து போலாமா. இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் தாங்க. சரிங்களா, அடுத்து 8வது கேள்வி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. The wheel of lorry has radius 182 centimeter. ஸோ ஒரு லாரி அதோடைய ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 182 அப்படின்னு இருக்கு. சரிங்களா, இப்போ the number of revolutions per minute the lorry wheel will make is. ஓகே சூப்பர். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துட்டு எத்தனை சுத்து வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தடவை அந்த லாரியோட வீல் வந்து ரெவல்யூஷன் ஆகும், சுத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ அது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா உங்க வீலுடைய சர்க்கம்பரன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் சி ஃபர்ஸ்ட். ஐ நீட் டு ஃபைண்ட் சி. அப்போ சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் வீலுக்கு ஃபார்முலா என்ன, வெறும் 2πr தான் ஃபார்முலா. சரிங்களா, அப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 182. சரிங்களா, இப்போ கேன்சல் பண்ண என்ன ஆகும், 2 14 மிச்சம் 2 26ன்னு வருது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்ட்டு 22 44 இன்ட்டு 26. ஸோ என்ன ஆகும், 44 இன்ட்டு 26 மல்டிப்ளை பண்ணால் இந்த பக்கம் போட்டால் ஈஸி. 24 மிச்சம் 2 2 8 8 2 10. ஸோ 104 வருதா. ஸோ 1144ன்னு வரும். ஸோ 1144 சென்டிமீட்டர் தான் உங்களுடைய சர்க்கம்பரன்ஸ். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு வந்து ஹவர்ல இருக்கு, அவங்க கேட்கறது மினிட்ல இருக்கு. ஸோ அதை வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஸ்பீட் ஆஃப் லாரி இன் 1 minute நான் கன்வெர்ட் பண்றேன். மினிட் கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணா போதும், 60ஆல நீங்க டிவைட் பண்ணா போதும். ஓகேங்களா, அப்போ 66. அதுவுமே பாருங்க நமக்கு இங்க மீட்டர்ல இருக்கு, சென்டிமீட்டர்ல இருக்கு, கிலோமீட்டர்ல இருக்கு. அப்போ 1000. அப்போ என்ன பண்ண போறேன், அதையுமே கன்வெர்ட் பண்ணிடுறேன். அப்போ 66 இன்ட்டு 1000/60. புரியுதா பாருங்க.
அப்போ கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சலா, 6 66 கேன்சல் பண்ணால் 11. அப்போ 11 இன்ட்டு 10 உங்களுக்கு என்ன கிடைக்கும், சாரி 100 என்ன கிடைக்கும், 1100 மீட்டர்னு வரும். புரியுதா? ஸோ இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம இதால டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சிடும் ஆன்சர். அப்போ நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன வரும், 1100, இது மீட்டர்ல இருக்கு, பை இது சென்டிமீட்டர். அப்போ இதை நான் கன்வெர்ட் பண்ண என்ன ஆகும், 1144/100ன்னு வருமா? அப்போ டிவைட் பண்ணும் 1144/100. அப்போ இவங்க என்ன வரும், 1100 இன்டூ 100 டிவைடட் பை 1144ன்னு வரும். சரிங்களா? ஸோ இது அப்ராக்சிமேட்டா எத்தனை டைம் வரும், கண்டிப்பா 100 கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பா 100 கிடையாது. பட் அப்ராக்சிமேட்லி திஸ் வில் க்ளோஸ். நல்லா கவனிங்க, 11,000ல 1144, 11,000ல 1144. அப்சர்வ் த ஆப்ஷன்ஸ். கண்டிப்பா இது வராது, இது வராது. 66 வர்ற அளவுக்கு ரொம்ப கம்மியும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா இப்போ இதை நீங்க இன்ட்டு 10 போட்டா, இன்ட்டு 100 போட்டா என்ன ஆகும், உங்களுக்கு 114400 வரும். ஓகேங்களா? 4 0 இருக்கா? ஓகே, 4 0. அப்போ எக்ஸாக்டா உங்களுக்கு ஆன்சர் 96 டைம்ஸ் வரும், which is approximately. ஸோ பேஸ்ட் ஆன் ஆப்ஷனை பொறுத்து இந்த சம் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ ஒரு ரெவல்யூஷன்ஸோ உங்களுக்கு வீல் சுத்துது அப்படின்னு அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னாலே இமீடியட்டா உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் மைண்ட்ல வரணும். புரியுதுங்களா? ப்ராக்டிகலா யோசிங்க. ஒரு வீல் சுத்துதுன்றது எதை பொறுத்து இருக்கு, அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த வீலுடைய சர்க்கம்ஃபரன்ஸை பொறுத்து தான் இருக்கு. ஸ்பீடை கொடுத்துருக்காங்க, அப்போ அந்த ஸ்பீட்ல வச்சு நம்ம டிஸ்டன்ஸ்ல மைனஸ் பண்ணிட்டா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இது புரியுதுங்களா? அடுத்த சம் போலாமா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 9வது கொஸ்டின். தி ஏரியா ஆஃப் செக்டார். ஸோ அகைன் இதுவுமே உங்களுக்கு செக்டாரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் யோசிங்க. எஸ், ஈஸி. நீங்க ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். நீங்களே ட்ரை பண்ணலாம். அதை ஏரியா ஆஃப் செக்டார், அவங்க ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்முலா என்ன, θ/360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ θ எவ்வளவு, 60. ஸோ 60/360 இன்ட்டு பையுடைய வேல்யூ 22/7, ஆர் ஸ்கொயர் 7 × 7. ஸோ இது நமக்கு எக்ஸாக்டா 6 டைம்ஸ். 7 7 கேன்சல். இதையும் நீங்க வந்து 2 டேபிள் அடிச்சா 11 7s are 77/3. இதை விட ஒரு ஈஸி கொஸ்டின் இந்த செஷன்ல பார்க்கவே முடியாது. கரெக்டா 45 செகண்ட்ல போட்டாச்சு. வெறும் 45 செகண்ட்ஸ் தான் சால்வ் பண்றதுக்கு, வெறும் 45 செகண்ட்ஸ் தான். இதுவுமே பாருங்க ஷிஃப்ட் 3ல 19/7 கேட்ட கேள்வி தான். ஈஸி தானே? ஸோ ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் போடும்போது ஓகே இதெல்லாம் கேட்பாங்களான்னு சில பேர் யோசிப்பீங்க. நீங்களே இங்கே செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே பிஒய்க்யூலேருந்து கொண்டு வந்த கேள்வி தான். பிடிஎஃப்லேருந்து அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? இது கிளியர் தானே? அடுத்த கேள்வி போயிடலாம்ல. 10வது பாருங்க. In the given figure, the length of arc AB is 3 times radius R. ஸோ இப்போ இது வந்து R ரேடியஸ் அப்படின்னா இந்த AB இருக்குல்ல, இந்த AB இது வந்து 3R அப்படின்றாங்க. அப்போ இந்த ஏரியா ஆஃப் செக்டார் வந்து என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணலாம், ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் L is equals to 3R கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லுக்கான ஃபார்முலா என்னப்பா, θ/360 இன்டூ 2πr is equals to 3R. அப்போ R அடிச்சிடுறேன். ஸோ θ/360 ஈக்குவல் டு 3/2πன்னு வச்சுக்கிறேன். யூ கீப் திஸ் as equation 1. ஏன்னா அவங்க கேட்கறது ஏரியா தானே. அப்போ ஏரியா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏரியா ஃபார்முலா என்ன, θ/360 இன்டூ πr ஸ்கொயரா. அப்போ θ/360க்கு இதுக்கு பதிலா ஐ கேன் சப்ஸ்டிடியூட் 3/2π. புரியுதா? அப்போ 3/2π இன்டூ πr ஸ்கொயர். பையன் அவுட்டு. அப்போ 3/2r ஸ்கொயர் தான் ஆன்சர். 3/2ன்றது யாரு, 1.5. இதோ ஆப்ஷன் ஏ தான். முடிஞ்சு போச்சு கொஸ்டின். இது அதை விட ஈஸியா இருக்கு. போன கொஸ்டினோட அது ஈஸியா இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு கேள்வி கரெக்டாக புரிஞ்சிருச்சுன்னா நீங்க டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களாங்க? இது கிளியரா? அடுத்த சம் போலாமா? அடுத்து 11th பாருங்க. 10 கொஸ்டின் முடிச்சிட்டோம், பாதி கடல் தாண்டியாச்சு. ஓகேங்களா? ஸோ நான் மொத்தமா 20 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன், 10 முடிச்சாச்சு. The width of a rectangle 2 meter less than its length. ஓகேங்களா? ஸோ ரெக்டாங்கிள் இருக்கு அப்படின்னா இப்போ நான் இது எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா இது வந்து எனக்கு எக்ஸ் -2ன்னு அர்த்தம். சரிங்களா? 2 மீட்டர் கம்மியா இருக்கு. பெரிமீட்டர் 68. இது ரொம்ப ஈஸி. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், let length is equals to x, breadth is equals to x - 2. சரிங்களா? இப்போ உங்களுடைய பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன, பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா. ஓகேங்களா? ஃபார்முலா என்ன, 2 times L plus B. ஸோ இதுதான் நமக்கு 68ன்னு கொடுத்துட்டாங்க. நீங்களே ட்ரை பண்ணலாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்போது நீங்களே ட்ரை பண்றதா இருந்தா இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு சால்வ் பண்ண வரைய கொஸ்டின் தான். ஈஸியா எல்லாருமே சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டினை. சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 2 times x plus x - 2 is equals to 68.
அப்போ நான் கேன்சல் பண்ணால் 34 வருமா? இது 2x மைனஸ் 2 ஈக்குவல் டு 34. அப்போ 2x ஈக்குவல் டு 36. அப்போ x இஸ் ஈக்குவல்ஸ் டு 18. சம்மு ஓவர். இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிடணும். இதெல்லாமே பேசிக் தான். -2 இந்த பக்கம் வந்தால் +2 ஆகும் 36. 2 இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகும் 18. இது வந்து நான் சொல்லலை, ஓகேங்களா? இது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? அடுத்து 12வது கேள்வி போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அகைன் செக்டார் பேஸ்டு கொஸ்டின். சரிங்களா? ஸோ செக்டார் பேஸ்டில் ஏரியா கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா லென்த்து கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் செக்டார் கொடுத்துட்டு லென்த்து கேட்குறாங்க. ஏரியா ஃபார்முலா என்ன? theta by 360 into pi r square is equals to 112. So theta by 360 into 22 by 7 into 28 into 28 which is equals to 112. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணிக்கோங்க. 7 28 4 டைமு. சரிங்களா? அடுத்து 4 112 எத்தனை டைமு? 2 4 28 28 28 அடிச்சாச்சு. அப்போ டீட்டா ஈக்குவல் டு 360/22. அவ்வளோதான். இது அப்படியே இருக்கட்டும். இதை எடுத்து நம்ம அப்படியே லென்த் ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். ஸோ லென்த்துடைய ஃபார்முலா என்ன? லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு டீட்டா பை 360 இன்ட்டு 2πrனு போடுவோம். சரிங்களா? இப்போ டீட்டாக்கு பதிலாக நான் 360/22 போட்டுக்கிறேன். இங்கே ஆல்ரெடி ஒரு 360 இருக்கு. அடுத்து 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் வந்து நமக்கு 28 கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்களேன், கேன்சலேஷன் ஈஸி. 360 போட்டு தள்ளிடலாம். 22 போட்டு தள்ளிடலாம். 7 28 போட்டு தள்ளா 4. அப்போ மீதி இருக்கிற 2 4 8. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. வெரி குட். இந்த சம்மை யாராவது எனக்கு முன்னாடி போட்டிருக்கீங்கன்னா உங்க நேமை இம்மீடியட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோ வரும்போது உங்க நேம் சொல்லி நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். உங்க நேமை நான் வீடியோல மென்ஷன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவேன். இது புரிஞ்சுதா? எஸ். அடுத்த கேள்வி போலாம்ல. யாருக்காவது நான் ரொம்ப வேகமா போற மாதிரி இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணுமே தெரியாம புதுசா பார்க்க வந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன், ஓகேங்களா? அப்படி இருந்தாலுமே நான் ஃபார்முலா கொடுக்கும்போது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ற வேலை தான். உங்களுக்கு பெரிய ஒரு இது கம்போசர்லாம் கிடையாது. ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். 12. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நெக்ஸ்ட் 13 பாருங்க. The ratio of length to width of a certain rectangle is 3 and 2. ஏரியா கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கேட்குறாங்க, ஓகேங்களா? அப்போ ஒரு ரேஷியோல கொடுத்தாலே நம்ம என்ன பண்ண போறோம்? let length is to breadth, அதாவது length and breadth b, நம்ம 3x and 2x எடுத்துக்க போறோம். டைம்ஸ் தானே 3x. இப்போ ஏரியா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்போ given ஏரியா வந்து என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? L into b சொல்லுவோமா? which is equals to 150 கொடுத்துட்டாங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 3x into 2x equal to 150. அப்போ 6x square equal to 150 வருமா? அப்போ x square equal to 150/6 அடிச்சு போட்டா 25. x ஸ்கொயர் 25னா அப்போ x is equals to 5. சம்மு முடிஞ்சது. சம்மு முடியல, ஆக்சுவலா x முடிஞ்சது. அப்போ இந்த x equal to 5 நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு லென்த் வந்து 3 5 15 வரும். பிரெத் வந்து 2 5 10ன்னு வரும். அப்போ பெரிமீட்டர் கேட்கறாங்க. பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? 2 times L plus B. அப்போ 2 times 15 plus 10 25. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 50. இங்க பாருங்க, இதெல்லாம் ஈஸியா கேட்கறாங்க பாருங்க. இதுவுமே ஈஸி தான், கஷ்டமே கிடையாது. நீங்க நினைப்பீங்க என்ன இருந்தாலும் எல்லாத்தையுமே ஈஸின்னு சொல்றான்னு சொல்லிட்டு. பட் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு அதர் சாப்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது 2D கான்செப்ட் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். அடுத்து இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 1 or 2 daysல நான் வந்து 3Dயுமே அப்டேட் பண்ணுவேன். அந்த வீடியோவுமே பாருங்க. ஆல்ரெடி நான் அல்ஜிப்ரா போட்டிருக்கேன், ஆவரேஜ் போட்டிருக்கேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன், ட்ரிக்னாமெட்ரி போட்டிருக்கேன், ஜாமெட்ரி போட்டிருக்கேன். அந்த சாப்டர்ஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 14 போயிடலாமா? இந்த சம்மு கிளியர் தானே, புரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு? அடுத்து 14 பாருங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் 14 பாருங்க. த லென்த் பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் அ ரூம். ஸோ ஒரு ரூம், அப்போ நம்ம 3Dக்கு போற மாதிரி இருக்குல்ல இந்த கொஸ்டின். ஓகே ஃபைன். ஸோ 10 8 6 அப்படின்றாங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங். ஓகே, இது வந்து லைக் 2Dலயும் வரலாம் 3Dலயும் வரலாம். பிகாஸ் they are talking about ஏரியா மட்டும்தான். ஸோ 3Dன்னும் போது மேக்ஸிமம் they will focus on வால்யூம், ஓகேங்களா? இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன எழுதுவோம்? காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் த வால்ஸ் அண்ட் த சீலிங் மட்டும் கேட்குறாங்க. இப்போ வால்ஸ் அப்படின்னும் போது நம்ம வெறும் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் போடுவோம். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? 2HL plus B. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா, விச் மீன்ஸ் வாட்? டாப்பும் பாட்டமும் இல்லாம. இப்போ இது கூட நான் வந்து என்ன ஆட் பண்ணோம்? ஒரு L into B ஆட் பண்ணோம். அப்படிதானே? ஏன்னா சீலிங் சொல்றாங்களே L into B. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க பார்ப்போம் என்ன ஆகும்.
ஸோ டோட்டல் ஏரியா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். அதை தான் நம்ம வந்து அப்புறமா அந்த அமௌண்ட் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலாவை நான் மறுபடியும் உங்களுக்கு தெளிவாக எழுதுறேன். 2HL + B + L × Bன்னு எழுதுறேன். ஓகேங்களா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 × H எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 × L + B எவ்வளோ? 10 × 18 + L × B எவ்வளோ? 80. அப்போ என்ன கிடைக்கும்? 18 12 18 × 12 எவ்வளோ? 196. 18 8 2 16 6 மிச்சம் 1 8 2 10 11 1 மிச்சம் 1 216. கரெக்டா? இது 216 வரும். 8 2 16 மிச்சம் 1 10 11 1. ஆமா கரெக்ட், 216. ஸோ 216 ஒரு 80, 216 ஒரு 80. ஸோ ஐ எம் கெட்டிங் 296 மீட்டர் ஸ்கொயர்னு வருது ஏரியா. இப்போ இந்த 296 மீட்டர் ஸ்கொயரை ஐ நீட் டு மல்டிப்ளை வித் 7.50. நான் 75 கூட மல்டிப்ளை பண்றேன். IR 30 மிச்சம் 3, I9 45 48 மிச்சம் 4, I2 10 10 2 14, 7 6 42 மிச்சம் 4, 63 67 7 மிச்சம் 6, 7 2 14 20. ஓகேங்களா? ஸோ 0 16 6 மிச்சம் 1, 7 8 12 2 மிச்சம் 1 2 2260 வருது. 2260. இஸ் இட் கரெக்ட்? எஸ். 2220 அப்பனா 8 2 10 தானே? ஓகே கரெக்ட். 2220 வருது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. 2200 வருதுமா? 2200 வருது. நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் புள்ளி வைக்கணும்ல. ஓகேங்களா? அதனால we are getting 2220 மட்டும்தான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 2220. பேசிக் கொஸ்டின். இது பேசிக் கொஸ்டின், கஷ்டம் கிடையாது. பேசிக்கான கொஸ்டின். ஜஸ்ட் நம்ம அங்கே இருக்கிறத அப்படியே அப்ளை பண்றோம். புதுசாக கூட நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கல. அடுத்த கேள்வி பாருங்க. 15வது கேள்வி. இது அக்கப்போர் இந்த கேள்வி. வெறும் ஃபார்முலாவை கொடுத்துட்டு இது என்ன ஃபார்முலான்னு மனசாட்சியே எல்லாமே கேட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன். இது எங்க? ஷிஃப்ட் 1 25ஆம் தேதி போனவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷிஃப்ட் அட்டன் பண்ணவங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு ஈஸி பாருங்க. இது என்ன கொஸ்டின் தெரியுதா? ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ θ/360 × π. டயமீட்டர் வந்து என்னது? 2r. ஸோ இது எதோடைய ஃபார்முலா? லென்த் ஆஃப் ஆர்க் ஃபார்முலா. லென்த் ஆஃப் செக்டார் போட்டுறக்கூடாது. சரிங்களா? லென்த் ஆஃப் செக்டார் இல்லை, லென்த் ஆஃப் ஆர்க் ஃபார்முலா. சார் அப்போ லென்த் ஆஃப் செக்டார் என்ன சார் வரும்னா லென்த் ஆஃப் ஆர்க் + 2r. இதுதான் லென்த் ஆஃப் செக்டார் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ லென்த் ஆஃப் ஆர்க் ஃபார்முலா தான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு சொல்யூஷன். புரிஞ்சுதா அது? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க 16வது. A field is 150 meter long and 80 meter wide. Then find the how many times பெரிமீட்டரும் டயகனலும் எத்தனை டைம்னு கேட்குறாங்க. ஓகே ஃபைன். ஸோ ஜஸ்ட் கன்சிடர் யுவர் ரெக்டாங்கிள் ஃபர்ஸ்ட். ஸோ லென்த் வந்து 150 150. இது வந்து 80 கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு பெரிமீட்டர் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பெரிமீட்டர் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? டபுள் ஆஃப் L + B தானே? அப்போ எப்படி எழுதுவீங்க? 2 டைம்ஸ் L + B எவ்வளோ? 230. ஸோ ஐ எம் கெட்டிங் 460 வருது. 460 மீட்டர் எனக்கு பெரிமீட்டர் வருது. சரிங்களா? அடுத்து டயகனல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டயகனல் இஸ் நத்திங் பட் நான் இப்படி போடுறேன் அப்படின்னா டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ கேன் அப்ளை பித்தாகரஸ் தியரம். ABC அப்படின்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா வந்துடும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? √150² + 80². நீங்க 0 மிஸ் பண்றீங்க. 15க்கு என்ன ஆகும்? 225. 80க்கு என்ன வரும்? எனி ஐடியா? 64 வருமா? அப்போ 289. இது வந்து உங்களுக்கு 17². அப்போ உங்களுடைய டயமீட்டர் வந்து 170 கிடைக்கும். புரியுதா? 0 எடுத்துட்டு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அப்புறம் நீங்க 0 போட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? இப்போ இதோட இது எத்தனை டைம்னு கேட்குறாங்க. ஸோ 460ல 17 எத்தனை டைம் கேட்குறாங்க? விச் மீன்ஸ் வாட்? அதாவது 170. ஸோ 46ல 17 டிவைட் பண்ணுங்க. அப்ராக்சிமேட் எத்தனை டைம் வரும்? 2 17 34 வருதா? மீதி 8. 34ல 12. ஓகே, மீதி 12 வருது. ஸோ புள்ளி வச்சு ஒரு 0 போடணும். 17 12 எத்தனை டைம் வரும்? ஒரு 6 டைம் வருமா? 6 டைம் வருதா? 7 டைம் வருதா? 17 × 7 போடுறேன். 7 49 மிச்சம் 4 ஒரு 119. எஸ், கிட்ட வருது. 7 17 119 வருது. அப்போ ஆன்சர் இஸ் 2.7 தான் உங்களுடைய சரியான விடை. ஸோ எத்தனை டைம்னு கேட்குறாங்க. டயகனலும் பெரிமீட்டரும் எத்தனை டைம்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா we are identifying that by applying only the decimal values. அதுவும் அவங்க தெளிவாக கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ரவுண்ட் ஆஃப் டு 1 டெசிமல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் டு 1 டெசிமல்னு கொடுத்ததால நம்ம என்ன பண்ணலாம்னா டேரக்டா டிவைட் பண்ணிக்கலாம். 16வது சம்மு புரிஞ்சுதா? எஸ். அடுத்து 17 பாருங்க. 17 பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் அகெயின் பேக் டு நம்ம செக்டாருக்கே வந்துட்டோம். ஸோ செக்டார்ல இங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்க் லென்த்தும் ரேடியஸும் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க? ஏரியா கேட்குறாங்க. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸு, அப்புறம் ஆர்க் லென்த்து,
ஏரியா, இது நடுவில் ஒரு டீட்டா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த என்டையர் செக்டார் கான்செப்ட்டுமே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் முக்கியமாக வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, நிறைய கொஸ்டின்ஸ் இது வந்து கேட்குறாங்கன்னு நமக்கே தெரியுது, அப்படிதானே? எஸ். ஸோ கேன் சப்ஸ்டியூட் த ஃபார்முலா தீட்டா பை 360 இன்டூ 2 pi r இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன கிடைக்குது, 12ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே இந்த சம் நான் என்ன பண்ண போகிறேன், சிம்பிளிஃபை வந்து நான் தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க போதில்லை. இந்த தீட்டா பை 360 அப்படியே இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே ஒரு சம்மில் பண்ணோம்ல, அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். தீட்டா பை 360 ஈக்குவல் டு, இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா 12 பை 2 pi r. ஆர் வந்து எவ்வளோ, 8ஆ? ஸோ 8ன்னு வச்சுக்கலாம். இதை கேன்சல் பண்ண முடியல, இது 6 டைம் வரும். ஸோ 3 by 3 by 4 பைன்னு வருது. புரியுதா? நான் கேன்சல் பண்ணியிருக்கேன் அப்படியே. 2 8 16. ஸோ 3 by 4 பை. இதை நம்ம செக் பண்ணிக்கலாம், ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன, தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர்ல. இப்போ இந்த தீட்டா பை 360 பை இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், 3 by 4 பை இன்டூ பை ஆர் ஸ்கொயர். புரியுதா? ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். பையன் அவுட்டா? அப்போ 3 by 4 இன்டூ ஆர் ஸ்கொயர் என்ன, 8 into 8. ஸோ இது அடிச்சா 2 3 2 6 6 8 48 தான் ஆன்சர். பார்த்தீங்களா? நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம வந்து இதையே நிறைய சம்மில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தீட்டா பை 360, ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணது கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும்ல. 360 நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, 360 பெரிய நம்பரு, அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக நான் தீட்டா பை 360வே நான் அப்படியே ஒரு டேர்மாக எடுத்துட்டு அதை நான் வந்து இங்கே பண்ணிடுறேன். நம்ம ஏற்கனவே ஒரு ஆர் சம் போடணும்ல, நம்ம ஆர் சம் வந்து 1.5 ஆர் ஸ்கொயர் வந்தது இல்லை, அதே மெத்தட் நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களாப்பா? எஸ். இப்போ அடுத்த சம் போகலாம். 18வது பாருங்க. அகெயின் ஏரியா ஆஃப் செக்டார். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துட்டு ஆங்கிள் கொடுத்துட்டு ரேடியஸ் கேட்குறாங்க. ஓகே, ஃபார்முலா என்ன, தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 110. ஸோ 56 by 360 இன்டூ 22 by 7 இன்டூ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 110. ஸோ இங்கே நம்ம வேற வழியில் கேன்சல் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அவங்க கேட்கறது ரேடியஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ கேன்சல் பண்ணுங்க. 7 56 8 டைம் வரும். சரிங்களா? அடுத்து ஃபஸ்ட் அந்த பக்கம் கொண்டு போய் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ 110 இன்ட்டு இந்த பக்கம் டினாமினேட்டர்ல இருந்து 360 மட்டும்தான். ஸோ அந்த 360 மட்டும் மேலே போட்டுக்கோங்க. மீதி இங்கே 8 22 அது கீழே வந்துடும். 22 8 கீழே வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த 22 110 எத்தனை டைம் வரும், 5 டைம் வருமா? 8 360 எத்தனை டைம் வரும், 4 8 32 மிச்சம் 4 5 5 into 45 225. சரிங்களா? கரெக்டா? 220 225. அப்போ ஆர் ஸ்கொயர் 225னா ஆர் வந்து உங்களுக்கு 15 சென்டிமீட்டர். முடிஞ்சது ஆன்சர். கரெக்டா போட்டிருக்கோமா இல்லையா? எஸ், கரெக்டா போட்டிருக்குமா? கரெக்ட் தான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 15 சென்டிமீட்டர். இன்னும் 2 கொஸ்டின் தான் பாருங்க, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். அடுத்த சம் பாருங்க. எ சர்க்குலர் ஆர். என்னது சர்க்குலர் ஆர்? சர்க்குலர் ஆர்க்கா இருக்கும். ஓகே, சர்க்குலர் ஆர்க் whose radius 4 cm makes an angle 45 at the center. பெரிமீட்டர் கேட்குறாங்க. ஸோ பெரிமீட்டர், ஸோ உங்களுக்கு இப்போதான் பாருங்க செக்டாருடைய பெரிமீட்டர் கேட்குறாங்க. பெரிமீட்டர் என்னது? இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இது உங்களுக்கு எல். அப்போ எல்லுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. எல் என்ன போடுவோம், தீட்டா பை 360 2 pi r. ஓகேவா? இது கூட நம்ம பிளஸ் 2r போட போறோம். சரிங்களா? தீட்டா எவ்வளோ, 45. 45 by 360 இன்ட்டு 2 இன்ட்டு 22 by 7 இன்ட்டு r வந்து 4 பிளஸ் 2 டைம் 4. நான் ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு லென்த்து மட்டும். லென்த்து கூட நான் இந்த பக்கம் ஒரு ஆர், இந்த பக்கம் ஒரு ஆர் ஆட் பண்ணோம். அதான் உங்களுக்கு பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் செக்டார் வந்து இதுதான் ஃபார்முலா, 2r plus l தான் ஃபார்முலா. எல்லுக்கு பதிலாக நம்ம தீட்டா பை 360 இன்ட்டு 2 pi r போட்டுப்போம். ஸோ இதை கேன்சல் பண்ண என்ன ஆகும், இது 9 டைம்ஸ் வரும். வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியும் பாருங்க, வேற எதுவுமே கேன்சல் பண்ண முடியாதா? சர்க்குலர் ரேடியஸ் ஓகே 2 இன்ட்டு பை வேல்யூ 22 by 7 இன்ட்டு 4 பிளஸ் 2 4 8. வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியல, வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ வாட் வி கேன் டூ நவ், நல்லா பண்ண பாருங்க. தப்பு, இது 9 கிடையாது 8 தானே, அதான் யோசிச்சேன் 8. ஸோ அப்போ 2 8 4 கேன்சல். அப்போ வெறுமனே நமக்கு 22 by 7 பிளஸ் 2 4 8 தான் இருக்கு. ஸோ இதை கிளாஸ்ல மல்டிப்ளை பண்ணா 22 பிளஸ் 8 56 by 7. ஸோ உங்க ஆன்சர் 78 by 7. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ தான் உங்களுடைய 19th சம்முக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? எஸ், அவ்வளோதான்ப்பா. கடைசி சம் போயிடலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். ரிமெம்பர், மேக் அ நோட் ஆஃப் இட். பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா வந்து L plus 2R.
வெறும் எல் கிடையாது, எல்ன்றது ஆர்க். இந்த ஆர்க் வந்து எல், இதுக்கு மட்டும் தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம அப்ளை பண்றது இந்த ஃபார்முலா. 2 ஆரை நீங்க ஆட் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ இந்த வீடியோவுடைய லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. The length of hall is 21 meter. ஸோ எல் வந்து they have given 21 மீட்டர் கொடுத்துருக்காங்க. வித்ன்றது ஐ கேன் கன்சிடர் as breadth. இது வந்து உங்களுக்கு 14 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். The sum of areas of floor and flat roof is equal to sum of areas of floor roofன்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? ஃப்ளோர் ரூஃப்னா என்னது? ஃப்ளோர்னா உங்களுக்கு என்ன? எல் இன்ட்டு பியா? அதே தான் உங்களுக்கு ரூஃப்லயும் எல் இன்ட்டு பி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதோட சம் அப்படின்றாங்க. ஸோ இதோட சம் அப்படின்றது நத்திங் பட் 2 times L plus B. சரிங்களா? 2 times L into B. 2 times L into B is equals to என்ன சொல்றாங்க? sum of areas of 4 wallsன்றாங்க. 4 wallsன்றது என்னது? 4 wallsன்றது lateral surface area. அவ்வளவுதானே? அப்ப lateral surface area ஃபார்முலா என்ன? 2HL plus B. அவ்வளவுதான். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஹைட் கண்டுபிடிங்கப்பா. உங்களுக்கான ஐடியா நான் கொடுத்துட்டேன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஹைட் கண்டுபிடிங்க பார்ப்போம். நீங்களே கண்டுபிடிங்க. ஸோ 2 times L into B என்ன ஆகும்? 21 into 14 is equals to 2H L plus B என்றது ஆட் பண்ணிக்கோங்க. என்ன ஆகும் உங்களுக்கு? 35 வரும். ஸோ 2 1 2 அவுட். 21 14. ஸோ 21 into 14 by 35 இந்த பக்கம் வந்துடும். which is H is equals to. இதை கேன்சல் பண்ண என்ன ஆன்சர் வரும் பாருங்க. இதை கேன்சல் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருதுன்றத நீங்களே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். இது கடைசி சம்ன்றதால நான் உங்க கையில ஒப்படைச்சிடறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து 20 சம்ம கரெக்டாக பார்க்குறீங்களா இல்லையா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து சொல்றேன். ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கமெண்ட் யுவர் ஆன்சர்ஸ் இந்த கமெண்ட் பாக்ஸ் அலாங் வித் யுவர் நேம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் சொல்லணும், ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் எவ்ரி ஒன் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எவ்ரி ஒன் டு கமெண்ட் சம்திங். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதோட இந்த செஷன் முடிஞ்சது. வேற ஒரு சூப்பரான செஷன்ல பார்க்கலாம். பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அடுத்தடுத்த சாப்டர்ஸ் வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.